Hi friends, welcome to the channel. இன்னைக்கு இந்த basket எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த basket வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். இந்த டிசைனுக்காக ட்ரை பண்ணோம். நிறைய பேர் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் இல்லையா, விவியாக வச்சு ஃபோட்டோஸு இந்த பேட்டர்னில் மேலே வர மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி நாங்கள் போட்டோம். இது பேஸு மேலே எழுப்புனது எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த பேஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு இந்த பேஸ்கெட் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட் ஆக்சுவலி ஒரு இதுக்காக நான் வந்து ஐடியா பண்ணது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியானதுனால நாங்கள் அது கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது, நான் பேஸெல்லாம் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த பேஸ் நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து இன்னொரு ஹேண்டில் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பேஸ் வந்து எப்படி போடுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நான் வந்து இங்கே ஒரு சாம்பிள் பீஸ் வச்சுருக்கேன். இந்த சாம்பிள் பீஸில் தான் அந்த பேஸை வந்து நான் எப்படி போடுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த சாம்பிள் பீஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரிஜினல் இந்த பேஸ்கெட்டோட ஒரிஜினல் பேஸ் பார்த்தீங்கன்னா 20 இல்லை 12 வருஷம் போட்டிருக்கேன். 12 வருஷம் பேஸ் போட்டிருக்கேன். 20 கட்டு ஒயர் 20 கட்டு ஒயர் 12 வருஷம் பேஸு 20 கட்டு ஒயர் 12 வருஷம் பேஸ் போட்டிருக்கேன். போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து விவியாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை எப்படி நான் வந்து இந்த விவியாக எப்படி கொண்டு வந்திருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 8 அடி. இந்த பேஸ்கெட்டோடைய அளவு கட்டுவயர் அளவு வந்து 8 அடி. 20 கட்டுவயர் எடுத்திருக்கேன். 12 வருஷம் பேஸு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் 4 ஆரஞ்சு, அப்புறம் இந்த பக்கம் 4 ப்ளூ, இந்த பக்கம் 4 ப்ளூ. ஸோ 12 வருஷம் பேஸு. இப்போ 20 கட்டுவயர் கட்டுவயரோட அளவு வந்து 8 அடி. இப்போது இந்த பேஸ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த சாம்பிள் பீஸில் காமிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ் போட்டிருப்பீங்க. 20 கட்டுவயர் பேஸ் போட்டு முடிச்சிருப்பீங்க. பேஸ் போட்டதுக்கப்புறமா உங்களை அந்த ரன்னிங் வயர் வச்சு நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் அதை ஆல்டர் பண்ணணும். அதாவது 4 இப்போ 20 கட்டு வயர் வரும்போது 4 நாளாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 செட்டு உங்களுக்கு வரும். அந்த 4 நாளாக ஃபஸ்ட்டு பிரிங்க. பிரித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த இதில் நான் அதை எப்படி அந்த விவியாக நான் எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் வயர் வச்சு எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த 4 வயருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மொதல் வயர்லேருந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த இடத்துல மடிச்சுட்டு இப்போது ஒரு வயரை வந்து திருப்பி இந்த மாதிரி நம்ம நாட்டு போடணும். அதாவது இது வந்து பேஸில் இல்லாமல் தனியாக நம்ம இதில் ஜாயின் பண்ணுறோம். ரன்னிங் வயர் வச்சு தனியாக ஜாயின் பண்ணுறோம். பேஸை முடிச்சுட்டு தனியாக நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி நம்ம 4 நாட்டுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வயரை இப்படி கட் பண்ணணும். இந்த வயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4க்கு மட்டும் உங்களுக்கு தனியாக இது இப்படி இருக்கும். இந்த 4 வயர் மட்டும் இப்படி இருக்கும். அதே மாதிரி அடுத்த 4 திருப்பி ரன்னிங் வயர் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வேறு கலர் ரன்னிங் வயரில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ரெட் கலர் ரன்னிங் வயரில் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த 4க்கு நாம் வந்து தனியாக ஜாயின் பண்ணுறோம். திருப்பி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு திருப்பி இந்த மாதிரி தனியாக ஜாயின் பண்ணுறோம். ஸோ 4 நாளாக நீங்கள் பிரிக்கலாம். 4 நாளாக உங்களுக்கு எப்படி வாட்டப்படுதோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த பேஸ்க்காக நான் வந்து இந்த கூடையோட பேஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன்.
அதாவது பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ரன்னிங் வயர் வச்சு நான் வந்து தனித்தனியாக அந்த வி ஷேப்புக்காக நான் வந்து இதை இப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த ரெட் ரன்னிங் வயர் வச்சு நான் வந்து ஒரு 4 வயருக்கு நான் போடுறேன். பாருங்கள், ப்ளூ வயர் வச்சு 4 வயர் நான் வந்து தனியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரெட்டு வயர் வச்சு நான் தனியாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அந்த வி ஷேப்பு எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 4 வயரில் வந்து நடுவில் இருக்கிற 2 வயரை வந்து நம்ம வந்து கிராஸில் போடுவோம். இந்த மாதிரி கிராஸில் போட்டுருவோம். அதே மாதிரி இப்போது இந்த பக்கம் இருக்கிற வயரை இந்த வயருக்கு எடுத்து கிராஸில் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற வயரை எடுத்து இந்த பக்கம் வயரை எடுத்து இப்படி கிராஸில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்டு வந்து உங்களுக்கு வந்துடும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிளை நம்ம முடிச்சிடலாம். ஏன் ட்ரையாங்கிள் சொன்னோன்னா, இது பார்க்க உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது பார்க்க ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இது போட்டதுனால இங்கே நம்ம ஜாயின் பண்ண ஒயரும் என்னாச்சு பாருங்கள், நம்ம கிராஸில் போடுற வாட்டத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த 4 வயரும் இதே மாதிரி நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த பேஸ்கெட்டை நான் வந்து எப்படி போட்டேன்றதை காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த சாம்பிள் பீஸில் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி நாங்களே அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் சரி காமிப்போம், ஏன்னா நாங்களே அதை ட்ரை தான் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுறது தான். ஸோ அது நல்லா வந்ததுனால சரி காமிப்போம், எங்களோட இதுவை வந்து நாங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இதுவும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், இதுவுமே இப்போ பாருங்கள் 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லா வயருமே கிராஸில் நிற்கிது. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே கிராஸில் எழுப்பிக்கலாம். பேஸ்கெட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கிராஸில் அப்படியே எழுப்பிக்கலாம். கிராஸ் கட் மெத்தடில் நம்ம எழுப்பிக்கலாம். ஸோ இதுதாங்க, இப்படி தான் இந்த கூடைக்குண்டான பேஸு வந்து நான் இப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது இந்த ஹேண்டில், இந்த கூடைக்குண்டான ஹேண்டில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, கூடையை வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுப்பியிருக்கோம். ஸோ அந்த எழுப்புறது வந்து நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கூடையோட சென்டர் வியூ. ஸோ இந்த சென்டர் வியூவில் எவ்வளோ ஹைட் எழுப்பியிருக்கேன்னா நான் வந்து நேராக கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். கிராஸில் கவுண்ட் பண்ணாதீங்க, நான் நேராக உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா இதுதான் நம்ம சென்டர். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஹைட்டு 16 நாட் வந்து ஹைட்டு 16 ஹைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 16 நாட் வந்து போட்டு நாங்கள் வந்து அந்த 16வது நாட்டை உள்ளே மடக்கி சொருகியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கோம். சென்டரில் நீங்கள் இந்த அளவுக்கு எழுப்புங்க. சைடில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பெண்டு வருது பாருங்கள். ஸோ இந்த பெண்டு நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்துட்டு இங்கே சைட்லேயும் சென்டரை விட கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ திருப்பி இந்த இடத்துலேருந்து எண்ணி காமிக்கிறேன்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 2 வருஷம் கம்மியாக சைடில் எழுப்பியிருக்கு. இங்கே சென்டரில் 16னா இங்கே வந்து 2 வருஷம் கம்மியாக 14 வருஷம் போட்டு 14வது நாட்டை வந்து பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக எண்ணி காமிக்கிறேன். கிராஸில் எண்ணும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது கூட ஃபுல்லாக நாங்கள் எழுப்பியாச்சு. இப்போ இந்த பக்கம் ஹேண்டிலுக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹேண்டில் போடுறதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிற ஹேண்டிலுக்கு உண்டான வயரை மட்டும் விட்டுட்டு மற்ற வயர் எல்லாத்தையுமே சொருகிடுங்க. சொருகிட்டு ஹேண்டிலில் நான் வந்து எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே நாங்கள் அதை பின்னி கொண்டு வந்து இந்த பக்கம் அப்படியே அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி இந்த பக்கம் நாங்கள் வந்து அதை முடிக்கிறோம். ஸோ ஹேண்டிலுக்கு வந்து 8.25 அடி எடுத்து போட்டிருக்கோம். இந்த பேஸ்கெட் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஹேண்டில் கூட எப்படி வச்சோன்றத சொல்லியிருக்கோம். இந்த ஹேண்டிலும் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ளவர் டெக்கரேஷன் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் இந்த இது வரணும் அப்படின்றதுக்காக இங்கே நான் டெக்கரேட் பண்ணாமல் இங்கே மட்டும் சைடில் மட்டும் இப்படி சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். பேஸ்கெட் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்கெட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.